ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன வீடியோஸோட கண்டினியூஸ் தான் இப்போ காமர்ஸில் பார்க்க போகிறோம். போன வீடியோஸில் நம்ம வந்து இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் அதனுடைய இனிஷியேட்டிவ்ஸும் ஸ்ப்ரிட் டு கார்ப் அதாவது டீம் ஸ்ப்ரிட் பார்த்தோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பான் மேனேஜ்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஒரு மேனேஜருடைய மேற்பார்வையில் எத்தனை எண்ணிக்கையில் வந்து ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அந்த தன்மையை பொறுத்து, அதாவது 50 பேரா 100 பேரா 200 பேரா அந்த அளவு இருக்குல்லையே, அந்த எண்ணிக்கை அளவை தான் வந்து என்னென்னு சொல்கிறது ஸ்பான் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. அதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம். இப்போ வந்து அதனுடைய மேஜர் அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா? த மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் திஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் தட் த கிராஸ் கம்யூனிகேஷன்ஸ் கெட்ஸ் ஃபெசிலிட்டேட், that is operative staff communicating with the top management. Also the chance of the promotions increases with the availability of several job positions. அதாவது வந்து இந்த ஸ்ட்ரக்சர், இந்த கட்டமைப்பு இருக்குல்லையா, அந்த கட்டமைப்பை பயன்படுத்துவதன் மூலம் அந்த தொடர்பு வசதிகள் எளிதாகின்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? அதாவது வந்து இந்த மேஜர் அதாவது இந்த கம்யூனிகேஷன்ஸுடைய ஃபெசிலிட்டேட் அப்படிங்கிறது வந்து கிராஸ்னா குறுக்கு தொடர்பு வசதிகள் எளிதாகின்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் அந்த மேற்பார்வையில் இருக்க ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பணியாளர்கள், அந்த எம்ப்ளாயீஸ், அவங்களுடைய ஹையர் லெவல் நிர்வாகம் இருக்கு இல்லையா, உயர்மட்ட நிர்வாகம், அந்த உயர்மட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொள்வது எளிதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் வந்து இந்த ப்ரொமோஷன்ஸ், பணி உயர்வு, ஓகேயா, அந்த ப்ரமோஷன்ஸ் போன்ற அந்த பணி உயர்வு வாய்ப்புகள் அதிகரித்து பல்வேறு விதமான அந்த ஒர்க்கு நிலைகளில், அந்த ஒர்க்குடைய ஸ்டேஜஸில் கிடைக்கக்கூடிய தன்மை உள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? அதாவது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுத்து ஸ்பான் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் வைடு ஸ்பான், நேரோ ஸ்பான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இந்த ஸ்பான் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டினுடைய இது வைடு ஸ்பான்னம்னா அந்த படுகொடை கோடாக அமைக்கப்பட்ட அந்த இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேரோ ஸ்பான் அப்படின்னா செங்குத்தாக அமைக்கப்பட்டது. ஓகே, இதுதான் அதாவது இந்த ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர், டால் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, அதுதான் வந்து இதனுடைய இந்த வீச்செல்லையாக சொல்லப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா in the case of flatter organizational structures where the span is wide leads to a more complex supervisory relationship between the manager and the subordinate. It will be very difficult for a superior to manage a large number of subordinates at a time and also may not listen to all efficiently. அதாவது வந்து அந்த ஆர்கனைசேஷன் இருக்குல்லையா, அந்த ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சருடைய அந்த பரப்பளவு அதிகமாக உள்ளதால் இந்த மேனேஜர் இருக்கார் இல்லையா, அந்த மேனேஜர் வந்து அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுற அந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, பணியாளர்கள், அவர்களுக்கு இடையிலான அந்த மேனேஜ் பண்ணுற அந்த மேற்பார்வையினுடைய அந்த தொடர்பு அப்படிங்கிறது வந்து சிக்கலாகின்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் மேனேஜர் வந்து தன்னுடைய கீழ் பணியாற்றக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே, அவர்களுடைய எண்ணிக்கையிலான அந்த பெரும் எண்ணிக்கை இருக்கான்னு வச்சுங்க, அந்த பெரும் எண்ணிக்கையிலான அந்த ஒர்க்கர்ஸை நிர்வகிப்பது மிகவும் சிரமமாகின்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுதான் சிரமமாக. அது ஒரே நேரத்தில் அனைத்து ஒர்க்கர்ஸும் வந்து அந்த பணித்திறனையும் கவனிக்க இயலாது. இது ஒரு பெரியது இல்லையா, அனைத்து ஒர்க்கர்ஸுடைய பணித்திறனையும் என்ன செய்ய முடியாது, கவனிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா however the benefits of using the wider span of management is that number of managers gets reduced in the hierarchy and thus the expenses in terms of remunerations is saved. Also the subordinates feel relaxed and develop their independent spirits in a free work environment where the strict supervision in the absent. அதாவது எப்படி இருந்தாலும் சரி, இந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இல்லையா, பெரிய இந்த ஸ்பான் மேனேஜ்மெண்ட் இல்லையா, அந்த ஸ்பான் மேனேஜ்மெண்ட்டினுடைய அந்த மேனேஜர்களுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அது வந்து குறைக்கப்பட்டு அந்த அதிகாரம், அந்த பவர் அப்படிங்கிற அந்த படிநிலை மட்டங்கள் குறைவதுடன் அந்த ஹையர் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, உயர் அலுவலர், அவங்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து இதனால் வந்து அந்த மேலே அந்த மேனேஜருடைய எண்ணிக்கை குறைக்கப்படுவதனால அவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த ஊதியமும் என்ன செய்யப்படுகிறது, குறைகிறது, சேமிக்கப்படுகிறது இல்லையா. இதன் மூலம் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான அந்த இது மேனேஜ்மெண்ட்டு மேற்பார்வை, ஓகே, அந்த மேற்பார்வை தளர்ந்து அதற்கு கீழே பணியாளர்கள் வந்து தாங்கள் அந்த லிபரலாக இருப்பாங்க. அப்போ லிபரல்னால அந்த பணிச்சூழலில் அந்த பணிபுரிவதாக, அதாவது லிபரலாக ஒரு சுச்சுவேஷனில் பணிபுரிவது மாதிரி அந்த ஒர்க்கர்ஸ் வந்து பணிபுரிவாங்க. ஓகேயா, ஒரு ஸ்ட்ரிக்டாக
இதாக ஒரு இது இல்லாமல் அதிகாரம் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் பணிபுரிகிற மாதிரி லிபரலாக பணிபுரிவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, மேலும் அது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உணர்வார்கள். மேலும் இதன் மூலம் வந்து அந்த சுதந்திரமான அந்த சுற்று என்வரான்மெண்டல் இருக்கு இல்லையா, அந்த உற்சாகத்துடன் அந்த பணிபுரியக்கூடிய மனநிலைமை என்ன செய்கின்றது, வளர்கிறது. இந்த மாதிரி லிபரலாக கொடுக்கறதுனால, லிபரலேஷன் கிடைக்கிறதுனால ஒர்க்கர்ஸ் வந்து சுதந்திரமாக பணியாற்றுகின்ற ஒரு அந்த நிலைமை மனநிலை அவர்களுக்கு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுதான் அந்த ஸ்பான் மேனேஜ்மெண்ட்டுடைய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, இதோட இந்த லெசன் ஓவர். அதாவது சாப்டர் ஃபஸ்ட்டு ஓவர். நம்ம இனி வந்து செகண்ட் சாப்டர் பார்க்க போகிறோம், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதான் செகண்ட் சாப்டர். அதான் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் சாப்டர் செகண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னா மேனேஜ்மெண்ட்டினுடைய செயல்பாடுகள் அதான் பார்க்க போகிறோம். அதான் இந்த செகண்ட் சாப்டர். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், இந்த லெசனை வந்து ஏன் லேர்ன் பண்ண நினைக்கிறோம், அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட், அதாவது மேனேஜினுடைய பல்வேறு விதமான செயல்பாடுகள் பற்றி இந்த லெசனில் நாம் புரிந்து கொள்ள இயலும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா முக்கியத்துவம்னு அர்த்தம். அப்போ இந்த மேனேஜ்மெண்ட்டுடைய செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, அந்த மேனேஜ்மெண்ட்டுடைய பணிகள், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள இயலும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதான் இந்த லெசனுடைய அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேயா, நெக்ஸ்ட் இதில் நம்ம வந்து என்ன சாப்டர்ஸ் என்ன ஹெட்டிங்ஸ் பார்க்க போகிறோம்னா, மெயின் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம், சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேயா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேயா, த மேனேஜரல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் time, specific institutions, specific and country specific. The management functions of industrial revolutions may differ from the management functions of 19th century and followed by 20th century. This chapter is an attempt to explain the management functions of 20th century and after. இந்த மேனேஜ்மெண்ட்டுடைய ப்ராசஸ் செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த செயல்பாடுகள் அந்த நேர அதை திட்டவட்டம், அந்த நிறுவனத்தினுடைய திட்டவட்டம் மற்றும் நாட்டினுடைய திட்டம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒன்று தான் மேனேஜ்மெண்ட் செயல்பாடுங்கிறது. அந்த நேரத்தினுடைய பிளானிங், அதாவது அந்த ஸ்பெசிஃபிக், அந்த டைம் ஸ்பெசிஃபிக், அப்புறம் வந்து இன்ஸ்டியூஷன் ஸ்பெசிஃபிக் அண்டு கண்ட்ரி ஸ்பெசிஃபிக். ஓகேயா, அதை தான் சொல்லப்படுகிறது. மேனேஜரல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது டைம் ஸ்பெசிஃபிக், இன்ஸ்டியூஷன் ஸ்பெசிஃபிக் அண்டு கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது நேர திட்டவட்டம், அது நிறுவனத்தோடது, அடுத்து வந்து நாட்டினோடது. ஓகே, இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு இதுதான் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் வந்து 18th செஞ்சுரி அதில் வந்து இந்த மேனேஜ்மெண்ட்டுடைய ப்ராசஸ் எப்படி இருந்ததுன்னா, அந்த செயல்பாடுகள் 19th செஞ்சுரி மற்றும் அதனை தொடர்ந்து 20th செஞ்சுரி இதனுடைய மேனேஜ்மெண்ட் ப்ராசஸை விட வேறுபட்டதாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, 18th செஞ்சுரியினுடைய மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் 19th செஞ்சுரி மற்றும் அதனை தொடர்ந்த 20th செஞ்சுரியுடைய மேனேஜ்மெண்ட் ப்ராசஸை விட வேறுபட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ 20th அந்த செஞ்சுரி மற்றும் அதற்கு பின்னர் ஆக்டிவேட் பண்ணப்பட்ட நடைமுறையில் உள்ள அந்த மேனேஜ்மெண்ட்டுடைய ப்ராசஸ் அப்படி அதை விளக்குவதற்கான முயற்சியாகத்தான் இந்த வந்து நம்ம இந்த இதை வந்து நம்ம படிக்கிறோம். ஓகேயா, அதாவது 20th செஞ்சுரிக்கு 20th செஞ்சுரி இருக்கு இல்லையா, மற்றும் அதற்கு பின்னர் 20th செஞ்சுரியும் அதற்கு பின்னரும் உள்ள இந்த மேனேஜ்மெண்ட் ப்ராசஸை விளக்குவதற்காகத்தான் நம்ம இந்த சாப்டரே நம்ம படிக்கிறோம். ஓகேயா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the management functions are called as managerial process. This process in 24 hours non-stop process for attaining the objectives again and again for reaching the highest level functions of management can be classified into two categories. They are A, main functions and B, subsidiary functions. All functions of management are briefly discussed below. மேனேஜருடைய ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டினுடைய அந்த செயல்முறை என்று அழைக்கலாம். மேனேஜ்மெண்ட்டுடைய ப்ராசஸ் தான் வந்து செயல்பாடுகள் தான் வந்து மேனேஜ்மெண்ட்டுடைய செயல்முறை என்று அழைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ப்ராசஸ் வந்து இந்த செயல்முறைகள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த செயல்முறை நோக்கங்கள் அடைவதற்காக, அந்த செயல்முறை நோக்கங்கள் அடைவதற்காக 24 அதாவது 24 மணி நேரமும் இடைவிடாது அது வந்து என்ன செய்யப்படுகிறது, இந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது செயல்படுது. ஓகே, செயல்பட்டு மிக உயர்ந்த அந்த இடத்தை அடைவதற்காக மீண்டும் மீண்டும் வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த மேனேஜ்மெண்ட்டுடைய செயல்பாடுகளை 2 பிரிவுகளாக நம்ம வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவை ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த முக்கியமான, அதை ஏ வந்து மெயின் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது முக்கியமான செயல்பாடுகள் என்றும், பி வந்து சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ், துணை செயல்பாடுகள் என்றும் 2 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் இருக்குல்லையா, செயல்பாடுகள், இந்த மேனேஜ்மெண்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து classified into 2 categories. First one is main function, second one is
சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ். ஓகேயா? மேலும் வந்து இந்த மேனேஜ்மெண்ட்டினுடைய அனைத்து செயல்பாடுகளுமே சுருக்கமாக நம்ம இப்போ கீழே படிக்க போகிறோம். ஓகேயா? ஃபஸ்ட்டு வந்து மெயின் ப்ராசஸ் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா பார்ப்போம். ஓகேயா? உங்களுக்கு ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. அந்த சார்ட்டில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்து அதில் வந்து 2 பார்ட்ஸாக அந்த 2 கேட்டகரிஸை பிரித்து காமிச்சிருக்காங்க. மெயின் ஃபங்க்ஷன்ஸ், சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, ஃபங்க்ஷன்ஸோட அதாவது மேனேஜ்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து 2 கேட்டகரிஸாக பிரிக்கப்பட்டுள்ளது. அது ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஃபங்க்ஷன், செகண்ட் வந்து சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம இப்போ டீப்பாக படிக்க போகிறோம். அதில் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து பிளானிங். ஓகே, பிளானிங் அப்படின்னா திட்டமிடுதல். செகண்ட் வந்து ஆர்கனைசிங் அப்படிங்கன்னா ஒரு இன்ஸ்டியூஷனை அமைப்பாற்றல். ஓகேயா? தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃபிங்னா அந்த பணி அமர்த்தல். ஓகேயா? ஒர்க்கர்ஸை வந்து வேலைக்கு அமர்த்துதல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோர்த்து இது என்ன மெயின் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா டைரக்ஷன் என்றால் அதை எப்படி அந்த இது பிளான் அந்த பிஸ்னஸ் எப்படி இயக்குவித்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன். அந்த செயல்பாடுகள் அனைத்திற்கும் என்ன கொடுக்கணும்? மோட்டிவேட் பண்ணணும், ஊக்குவிக்கணும் இல்லையா? அதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலிங். இந்த அனைத்து ப்ராசஸையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, அது எப்படி நடக்குங்க என்னங்கிறதுல அதுக்கு ஒரு கட்டுப்பாட்டோடு நடத்த வேண்டும் அப்படிங்கிறது. அடுத்து 7th ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லப்படும். கோஆர்டினேட்னா ஒருங்கிணைத்தல். கோஆர்டினேஷன் அப்படின்னா ஒருங்கிணைத்தல். இது அனைத்தையும் ஒருங்கிணைத்து நடத்த வேண்டியது முக்கியமான பணி இல்லையா? அதையும் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்று சொல்லப்படுது. இப்போ மெயின் ஃபங்க்ஷன்ஸ் 7, அதை நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன்ஸ் பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், motivating, controlling and coordinations are the main functions of management. ஓகேயா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து என்னது? பிளானிங். think before you act or look before you leap are some of the usual traditional proverbs which provide a basis or logic for planning. Planning is the primary functions of management. Nothing can be performed without planning. அதாவது வந்து என்ன சொல்லப்படுறதுன்னா, பிளானிங் அப்படிங்கிறது வந்து செயல்படுவதற்கு முன் நீங்கள் சிந்தியுங்கள் அப்படிங்கிறது. அதாவது திங்க் பிஃபோர் யூ ஆக்ட், அதாவது லுக் பிஃபோர் யூ லீவ். அதாவது எந்த ஒன்றை செயல்படுத்துவதற்கு முன்பு நம்ம என்ன செய்யணும்? முதல்ல சிந்திக்கணும். ஓகேயா? அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க? லுக் பிஃபோர் யூ லீவ். ஆழம் தெரியாமல் காலை விடாதீர்கள். அதுதான் முன்னாடியே யோசிக்கணும். நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதை முன்னாடியே யோசிக்காமல் ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே இறங்கக்கூடாது. அதுதான் ஆழம் தெரியாமல் காலை விடாதீர்கள். இதனுடைய கண்டினியூஸாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.